வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஸ்பெயினின் தன்னாட்சி பகுதியான செவிட்டா எல்லையில் அண்டை நாடான மொராக்கோவிலிருந்து ஆயிரக்கணக்கான புலம்பெயர்ந்தோர் ஒரே நேரத்தில் கடல் மற்றும் தரை வழியாக தடைகளை உடைத்துக் கொண்டு ஊடுருவியுள்ளனர். எல்லையே முற்றிலும் சரிந்து முழுமையான குழப்பம் நிலவுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சர்வதேச பதற்றத்தின் முழு பின்னணியை இப்போது விரிவாக பார்க்கலாம். மொராக்கோ எல்லையிலிருந்து வெறும் ஒரு வாரத்தில் மட்டும் 1500க்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்தோர்கள் ஆபத்தான முறையில் கடலில் நீந்தி செவிட்டா பகுதியை அடைந்துள்ளனர். நேற்று வியாழக்கிழமையன்று இந்த எல்லை மீறல் அதன் உச்சகட்டத்தை எட்டியது. பெரும் எண்ணிக்கையிலான புலம்பெயர்ந்தோர், குறிப்பாக இளைஞர்கள், குடும்பங்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என ஆயிரக்கணக்கானோர் எல்லையோர கடலோர பாதைகளில் நடந்தும் கடல் அலையில் நீந்தியும் எல்லையோர தடுப்பு அரண்களை பலவந்தமாக உடைத்துக் கொண்டும் ஸ்பெயினின் பகுதிக்குள் புகுந்துள்ளனர். இதனால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த உள்ளூர் சிவில் காவல்துறை அதிகாரிகள் நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் முற்றிலுமாக திணறியுள்ளனர். இந்த ஆபத்தான மற்றும் அவசர கூட்டு பயணத்தின் போது கடலில் மூழ்கி குறைந்தது 9 பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். அவர்களின் உடல்கள் கடலில் இருந்தும் கரையோரங்களில் இருந்தும் மீட்கப்பட்டுள்ளன. மீட்பு குழுவினர் கடலில் தத்தளித்த நூற்றுக்கணக்கான மக்களை பத்திரமாக மீட்டுள்ள போதிலும் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த விபத்துக்களை சேர்த்து இந்த ஆண்டில் மட்டும் இந்த பாதையை கடக்க முயன்று உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 29ஆக உயர்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்தவர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். நிலைமை முற்றிலும் கைமீறி போனதை அடுத்து செவிட்டாவில் உள்ள சிவில் காவல்துறை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ரஷீத் ஸ்பிகி எல்லை முற்றிலும் சரிந்துவிட்டது, இங்கு முழுமையான குழப்பமே எஞ்சியுள்ளது என அவசர உதவி கோரினார். இதனைத் தொடர்ந்து ஸ்பெயின் அரசாங்கம் உடனடியாக செவிட்டாவில் ஆயுத படைகளையும் ராணுவ பிரிவுகளையும் நிலைநிறுத்தியுள்ளது. ராணுவ வீரர்கள் தற்போது எல்லை பாதுகாக்கும் பணிகள் சிவில் போலீசாருக்கு துணையாக இறக்கப்பட்டுள்ளனர். நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் மற்றும் உள்துறை அமைச்சர் பெர்னாண்டோ கிராண்டே மார்லாஸ்கா ஆகியோர் நிலைமையை நேரில் ஆய்வு செய்ய இன்று வெள்ளிக்கிழமை அவசரமாக செவிட்டாவிற்கு பயணம் மேற்கொள்கின்றனர். சமீபத்திய ஆண்டுகளில் ஸ்பெயினுக்குள் நுழைய முற்பட்ட மிக பாரிய ஊடுருவலாக இது பார்க்கப்படுவதால் இது ஒட்டுமொத்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் எல்லை பாதுகாப்பு குறித்த புதிய கவலையை எழுப்பியுள்ளது. இதன் எதிரொலியாக ஸ்பெயினில் இருந்து வரும் அனைத்து பயணிகளுக்கான குடிவரவு மற்றும் எல்லை பரிசோதனைகளை தற்காலிகமாக கடுமையாக்குவதற்கு அண்டை நாடான இத்தாலி தனது முழுமையான ஆதரவை தெரிவித்துள்ளது. வறுமை மற்றும் உள்நாட்டு நெருக்கடிகளில் இருந்து தப்பிக்க எல்லையை கடக்கும் இந்த அவல பயணம் உலக அளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்பெயின் எல்லையை முழுமையான குழப்பமாக்கியது எது? 13 பேர் பலியான விபரீதத்தின் பின்னணியில் உள்ள 4 முக்கிய காரணங்கள் இதோ. செவிட்டா எல்லையில் தற்பொழுது நிலவி வரும் இந்த முழுமையான குழப்பத்திற்கு வெறும் வறுமை மட்டுமே காரணமில்லை. இதன் பின்னணியில் சர்வதேச மனித கடத்தல் கும்பல்களின் சதியும் ஸ்பெயின் நாட்டின் புதிய சட்ட மாற்றங்களும் தான் மிக முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுகின்றன. அவற்றை 4 முக்கிய பிரிவுகளாக பார்க்கலாம். முதலாவதாக ஸ்பெயின் உச்ச நீதிமன்றத்தின் புதிய சட்ட தீர்ப்பு. இந்த ஜூலை மாதத்தில் ஸ்பெயின் நாட்டின் உச்ச நீதிமன்றம் ஒரு அதிரடியான மற்றும் முக்கியமான தீர்ப்பை வழங்கியது. கடல் வழியாக நீந்தி ஸ்பெயின் எல்லைக்குள் நுழையும் புலம்பெயர்ந்தோரை முறையான சட்ட விசாரணை மற்றும் ஆவண சரிபார்ப்பு இன்றி உடனடியாக மொராக்கோவிற்கு திருப்பி அனுப்பக்கூடாது. இது சட்டப்பூர்வ சாதகத்தை பன்னாட்டு மனித கடத்தல் கும்பல்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டன. இப்போது மட்டும் நீங்கள் உள்ளே நுழைந்துவிட்டால் உங்களை சட்டப்படி யாராலும் திருப்பி அனுப்ப முடியாது என்று மொராக்கோ மற்றும் பிற ஆப்பிரிக்க இளைஞர்களிடம் ஆசை வார்த்தை கூறி அவர்களை ஒரே நேரத்தில் கடலில் குதிக்க வைத்துள்ளனர். அடுத்து ஸ்பெயின் அரசின் தாராளமய குடியேற்ற கொள்கை. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சஸ் தலைமையிலான தற்போதைய அரசு இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. அதன்படி ஸ்பெயினில் முறையான ஆவணங்களின்றி வாழும் சுமார் 5 லட்சம் புலம்பெயர்ந்தோருக்கு சட்டப்பூர்வ குடியுரிமை அந்தஸ்து வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இந்த தாராளமய கொள்கை ஆப்பிரிக்க இளைஞர்களிடையே எப்படியாவது ஸ்பெயினுக்குள் கால்தடம் பதித்துவிட்டால் நமது எதிர்காலமே மாறிவிடும், குடியுரிமை கிடைத்துவிடும் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பை அசுர வேகத்தில் தூண்டியுள்ளது. தொடர்ந்து சொந்த நாட்டில்
நாட்டில் நிலவும் வறுமை மற்றும் பொருளாதார சீரழிவு. இந்த ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டு எல்லையை கடந்தவர்களில் பெரும்பாலானோர் 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட மொராக்கோ மற்றும் அல்ஜீரிய இளைஞர்கள் ஆவர். இவர்களின் சொந்த நாடுகளில் கடுமையான வேலையில்லா திண்டாட்டமும் விண்ணை தொடும் பொருளாதார நெருக்கடியும் நிலவுகிறது. சொந்த நாட்டில் வறுமையிலும் பசியிலும் வாடி இறப்பதை விட எல்லையை கடக்கும் போது கடலில் மூழ்கி ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை என்ற விரக்தியே இந்த இளைஞர்களை உயிரை பணயம் வைக்க தூண்டியுள்ளது. இறுதியாக உள்நாட்டு வன்முறைகளில் இருந்து தப்பித்தல். மொராக்கோவை தாண்டி சப் சஹாரன் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வரும் மக்கள் தங்களின் சொந்த நாடுகளில் நடக்கும் தீவிரவாத தாக்குதல்கள், உள்நாட்டு கலவரங்கள் மற்றும் வன்முறைகளில் இருந்து தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மட்டுமே புகலிடம் தேடி ஓடி வருகின்றனர். இவர்களுக்கு வேறு வழியே இல்லை. சுருக்கமாக கூறின், சொந்த நாட்டில் வாழ வழியில்லாத அவல நிலை ஒருபுறம் இருக்க, ஸ்பெயின் நீதிமன்றத்தின் புதிய தீர்ப்பும் அந்நாட்டு அரசின் தாராளமய குடியேற்ற கொள்கைகளும் தங்களுக்கு பாதுகாப்பான எதிர்காலத்தை தரும் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான் இம்மக்கள் இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளனர். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.